நான் எந்த பதவிக்கும் போகலை, எந்த பதவியும் நான் விரும்பலை. நான் நினச்சிருந்தேன்னா ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். இந்தியாவிலே பெரிய பணக்காரன் அம்பானியினுடைய பேரன் பேத்திக்கு கிடைக்கிற அந்த படிப்பு கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுடைய குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கான திட்டங்களை வச்சுருக்கிறவன் இந்த ராமதாஸ். நான் எந்த பதவிக்கும் போகலை, எந்த பதவியும் நான் விரும்பலை. நம்ம கௌரவ தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்பல் ஈகே மணி சொன்ன மாதிரி நான் நினச்சிருந்தேன்னா பிரசிடெண்ட்டாகவே இது ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். ஒரு துணை ஜனாதிபதி ஒரு தமிழர் தானே இப்போ. நான் ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். எல்லா பிரதமரும் எனக்கு நண்பர்கள். மோடி வந்தானே என்னை கட்டி பிடிச்சுவார். இப்போ சேலத்தில் மோடி பிரதமர், நம்ம பிரதமர். ஆனால் நான் எந்த பதவிக்கும் எனக்கு எதுவும் வேணாம். என் மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இப்படி அதனால் நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன். ஆறுமுகம் இருக்கார், கொஞ்சம் எழுதுருங்க. இவர் 2 தரம் எம்எல்ஏ ஆக்கணும். இவரை 2 தரம் எம்எல்ஏ ஆக்கணும். இங்கே எனக்கு முன்னால் பேசினார், இவரை 4 தரம் எம்எல்ஏ ஆக்கணும். இப்போவும் எம்எல்ஏ தான் அவர் உட்கார். இவங்களா சட்டமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை பேச சொல்லி வேறு யாரும் அவ்வளோ பெரிய பேச மாட்டாங்க. அவ்வளோ நேரம் சபாநாயகர் உட்கார் சொன்னால் கூட நம்ம ஜிகே பண்ணி கேட்க மாட்டார், பேசினே இருப்பார். மக்கள் பிரச்சனை தான், மக்கள் பிரச்சனை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவார், வேற எங்கே பேசணும். இப்படியெல்லாம் உங்களுக்காக நானும் உழைக்கிறேன். நான் எந்த பதவிக்கும் போக விரும்பலை, சத்தியம் பண்ணியிருக்கேன். என் வாழ்நாள் பூரா நான் எந்த பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இவங்களையெல்லாம் பெரிய பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்குறேன். ஆனால் பெண்கள் ஆகிய நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆட்சி பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துடலாம். எங்ககிட்ட கொடுத்துட்டா நாங்கள் உங்களுக்கு வேண்டியது இந்த 3 வரம் பிரம்மா விஷ்ணு சிவன் கேட்டமை, இந்த எல்லா வரமும் சட்டத்தின் மூலமாக செய்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.